பனையேறி வராது. இன்னைக்கு மொத்த பயணி எவ்வளவுதானா? ஆமா, எல்லாரும் பட்டை பிடிச்சிட முடியாது. இதுதான் பட்டை பிடிக்கிற ஸ்டைலு. பட்டையில குடிக்கிற பாக்கியமும் கிடைச்சிடாது. பட்டை பிடிச்சாச்சு. ஊருக்கு வந்தோட பலன் அனுபவிக்க போறேன்டா. ஊருக்கு வந்தோட பலன். மாமா பட்டை ஒழுகுது மாமா. ஆஹா, அண்ணனுக்கு ஒழுகுன பட்டையை கொடுத்து விட்டீர்கள். இருங்க பட்டை மட்டும். இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை பிடிச்சி வச்சுக்கிறது. இது பட்டை இருக்கு. ஊத்துங்க மாமா. அண்ணே குடிச்சியா போதுமா? அண்ணனை கூப்பிடு. போதும். அமிர்தம் சாப்பிட போறேன்டா. உட்கார்ந்து குடிப்பதெல்லாம் வர கொஞ்சமா குடிக்கணும். அப்ப செல்ல வாங்கி பணம் பால் கொஞ்சம் குடிப்போம். இந்தா குடி. எதுவுமே ஈடாகாதுடா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. செம டேஸ்டா. இதே மாதிரி 15 இந்த மாதிரி செம்மண் காட்டுதெல்லாம் கிடைக்கும். ஆமா, காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு பயணி குடிச்சிட்டு ஒரு பட்டை குடிச்சிட்டு நல்லா இடத்துல இப்படி படுத்து நல்லா தூங்கணும். அப்படி ஒரு தூக்கம் வரும். நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கீழே சண்முகபுரம் மேலே சண்முகபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே வந்து பதநீர் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். லீவ் டேஸில் சென்னையிலேருந்து எப்போ கிராமத்துக்கு வந்தாலும் இந்த பனையேற்று சீசனில் வந்து பதநீர் குடிக்கிறது வழக்கம். இது நம்மளும் பனையேறி குடும்பன்றதுனால கண்டிப்பாக பனை செய்கிற இடத்துல போய்ட்டு பதநீர் குடிக்கணும். உள்ளே போயிட்டு இந்த பனையேறிகள் எந்த மாதிரி இடத்துல பனை செய்கிறாங்க, அவங்க வீடுகள் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை முறை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பனையேறி குடும்பம் இருக்குது பாருங்கள். இது ஒரு பனையேறி குடும்பம் தான். இந்த சீசன் ஃபுல்லாக இந்த ரோடு ஆக்சுவலாக இது வந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரோடுன்னு சொல்லுவாங்க. அருப்புக்கோட்டை கன்னியாகுமரி ரோடுன்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி ஷார்ட்கட் ரோடு இது. இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த பனையேற்று சீசனில் பதநீர் வச்சு அங்கங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். மயிலாம் இருக்குடா தம்பி உள்ள. அவர் ஆண் மயில் தொகையே இல்லை. இப்பயாவது இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வழி இருக்குல்ல, பைக் வர்றதுக்கு வழி இருக்கு. முன்னாடிலாம் நடந்து கூட்டு போவாங்க. ஆளுக்கு ஒரு பணப்பெட்டியை கொடுத்து, பணவளை பெட்டியை கொடுத்து, அது உள்ள தண்ணி குடத்தை வச்சு நடக்க வச்சு கொண்டுருவாங்க. முடியலன்னா மிதிப்பாங்க. அடி எருவ மாடு கணக்கா இருக்கா, இதை தூக்க முடியா, நட திங்க தெரியுதா, அப்படி இப்படிம்பானுங்க. நெருங்கி விட்டோ நமது இடத்தை. அந்த குடிசை பிரிச்சு மேலேடா. இந்த குடிசை இன்னும் பிரிச்சு மேலே. ஏன் இந்த வட்டை தான் இப்போதான் வந்திருக்கா மாமா, ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால பிரிச்சு மேலையா? போடு. இதுக்கு மேலே வண்டி உள்ளே போகுமா? ஃபுல்லாக போகும். ஃபுல்லாக போகும். அவ்வளோதான். நீங்கள் என்ன ஆஃப் ரோடு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க? நாங்கள் ஆஃப் ரோடு போடும் பாருங்க. பனையேறி வராது பாருங்க. நாங்கள் வந்த உடனே பதநீர் பட்டை பிடிக்கிறதுக்கு ஓலை விட்ட போகிறோம். என்னப்பா? அங்கே வச்சுக்கப்பா, வண்டியில் வைப்பா. ஏமா பட்டை பிடிச்சி தான் பன்னீர் குடிக்கணும்ல? இல்லைன்னா நம்மளும் சிட்டிக்காரங்களா ஆயிரும் சும்மா சொம்பில் குடிச்சா. பயணி பரவாயில்லையா? இல்லை இப்போதான் பாலை விட்டுருக்கா? சரி, பாலை நல்லா வந்திருக்கா? எத்தனை மேடம் மொத்தம்? மொத்தமாக அறுத்து முடிச்சில இல்லை அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? கிடமா இருக்கா? இந்த 4 மாதம்.
பட்டையில் குடிக்கிற பாக்கியமும் கிடைச்சிடாது. எங்க அண்ணா நேத்து என்ன நம்ம ஐயங்கோயில் விசேஷம். ஆமா 1000 வண்டி சென்னையை விட அதிகமா நின்றுச்சுங்க. ஐயனார் கோயில் விசேஷம்ல, சிவராத்திரிக்கு இந்த கிடாவிட்டு எல்லாம் வைப்பாங்கல்ல. ஆமா அவ காப்பிடி பையனியா 4 கிழங்கு 100 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அம்மா 4 கிழங்கு 100 ரூபாய்க்கு வச்சிருக்காங்கல்ல. கூட்டம் சரியான கூட்டம் அது. ஆமா ஆமா கூட்டம். போயிட்டு ஒரு 2 குடத்தை வச்சு உட்கார்ந்தா சேல்ஸ் ஆயிருக்குமே. அப்பவே 5000 ரூபாய்க்கு வந்துக்கலாம். நீங்க தானே தங்கன வச்சிட்டீங்க, வச்சு அந்த காய்க்க போறீங்க ஊத்தியாச்சு. இன்னைக்கு மொத்த பயணி எவ்வளவுதானா? இன்னைக்கு மொத்த பயணி எவ்வளவுதானா? பயிர் கிடைச்சி இவ்வளவு பயிர் அவரும் நினைச்சிங்க. அப்படியா? முதல்ல கட்ட மூணு கட்டி போட்டேன். 2500 ரூபாய் கட்டி விலை. இது கொட்டா 2500 இல்ல 10 கிலோ 250 ரூபா ஒரு கிலோ போகுது. நேற்று மந்த ஒரு 3 கூட போட்டேன். உள்ளக்க பாருங்க. அததான் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்க. ஒரு உதிரை காப்பாத்தி விட்டேன். ஒரு சரி அப்பா கொடுங்கப்பா. பட்டை பட்டை பிடிச்சாச்சு. பட்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து குடிக்க போறோம். நீங்க இத ஆரம்பிக்கணும். இப்ப அந்தப்பா அதே மாதிரி குடிக்க முடியல. சரி இந்த பட்டையில தான் குடிக்கணும். கட்டில அந்த ரெண்டு தாங்க இருந்து சண்டையா வருது. இல்ல கட்டல வேண்டாம், கட்டல வேண்டாம். பட்டையில குடி. பட்டையில குடிக்கணும். நீ என்ன நீ இப்படி பண்ற? கொஞ்சம் ஆள் போய் மேகத்து போய் நீ போய் பருப்பு வந்தா தான் பயணி இப்படி ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. அந்த அரிப்புக்கு அந்த பனவாழது வைப்பமே சல்லடை, அது வச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் மாறி போச்சப்பா. காலங்கள் மாறுது. எப்படி இருக்கு டேஸ்ட்? உள்ள பன்னீர் காய்க்கிறாங்க, புகை எப்படி மேலே அடிக்குது பாருங்க. இது உள்ள உட்காந்து பன்னீர் காய்ச்சி கருப்பட்டியை 250 ரூபா கிலோ. ஆமாம் ஒரிஜினல் கருப்பட்டி 250 ரூபா. வேணும்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்தீங்கன்னா வாங்கிக்கிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. செம டேஸ்டா? இதே மாதிரி 15 இந்த மாதிரி செம்மண் காட்டுதெல்லாம் கிடைக்கும். ஆமா காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு பயணி குடிச்சிட்டு ஒரு பட்டை குடிச்சிட்டு நல்லா இடத்துல இப்படி படுத்து நல்லா தூங்கணும். அப்படி ஒரு தூக்கம் வரும். வீடியோ போடியா. பாரு எல்லாமே பணம், எல்லாமே இது என்ன மண்பானை. மண்பானை தான் அடிப்புண்டா. அப்பா ஊருக்கு வந்தோட பலன் அனுபவிக்க போறேன்டா. ஊருக்கு வந்தோட பலன். மாமா பட்டை ஒழுகுதேமாமா. ஆஹா அண்ணனுக்கு ஒட்டுதலுக்கு பட்டையை கொடுத்து விட்டீர்கள். இருவாமா பட்டை மட்டும் இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை பிடிச்சி வச்சுக்கிறது. இந்த பட்டை இருக்கு. ஊத்துவாமா. அண்ணே குடிச்சிட்டே போதுமா? அண்ணனை கூப்பிடு. போதும். அமிர்தம் சாப்பிட போறேன்டா. அமிர்தம் சாப்பிட போறேன். உலகத்திலேயே குடிப்பதெல்லாம் வரும். கொஞ்சமா குடிக்கணும். அப்ப செல்ல வாங்கி பணம் பால் பா கொடுங்க. எதுவுமே ஈடாகாதுடா. அப்படியே குடிச்சு படுத்தோம்னு வச்சுக்கேன், சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். அப்பா கொஞ்சமா மீன் சுட்டு வைக்கல, அது ஒண்ணுதான் கொஞ்சம் குறையா போய்விட்டது. ஒரு மீன் ஒரு கருவாடு அது கல்லுடா. ஆமா இல்ல நீ மாத்திட்டா. இன்னொன்னு இல்ல பாம்பு இருக்கும்டா. ஓனம் முடியக்கூடாது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து இவங்க தங்குறதுக்கு கட்டின வீடு. ஒரு 6 மாதம் இவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க. அதுக்காக இவங்க வந்து இந்த வீடு கட்டினாங்க. 6 மாதமும் தண்ணி எடுக்கணும், இல்லைன்னா காய்கறிகள் ஏதாவது வாங்கணும், கடைக்கு போனோம் அப்படின்னா இங்கேருந்து சூரன்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அவங்க போய் தான் வாங்கிட்டு வரணும். இல்லை அப்படின்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊர் இருக்குது, தென்னந்தோப்புலாம் இருக்கா. தென்னந்தோப்பில் தாண்டி போனீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இதுதான் அவங்களோட சொந்த கிராமம். அவங்க கிராமத்துலேருந்து வெளியில் வந்து இங்கே தங்கியிருந்து தொழில் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து உள்ளே போவாங்க. இவங்க ஊருக்குள்ளே போகும்போது கரெக்டாக ஊர் திருவிழா ஆரம்பிக்கும். அதை கணக்கு பண்ணி தான் இந்த 12 தொழிலை இவங்க முடிப்பாங்க. இவங்க இந்த வீடை போய் உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்னது இந்த இந்த பணம் அவளையெல்லாம் மிதித்து வச்சுருக்காங்க இந்த வீடு மேய்கிறதுக்கு. இப்போ மேய்ஞ்சிருவீங்களா இல்லை அடுத்த வருஷத்தானா? சாப்பிடுப்பா. இதுக்கு பேர் விடுதி. இதுக்கு பேர் பதநீர் காய்க்கிறதுனால இதுக்கு பேர் நாங்கள் விடுதின்னு சொல்லுவோம். உள்ள பதநீர் காய்க்கிறதுக்கு பெரிய அடுப்பு போட்டிருப்பாங்க. உள்ள பெரிய அடுப்பு போட்டிருப்பாங்க. செருப்பு போட்டு போகக்கூடாது. சமையல் பண்ணுறதுக்கு மண் அடுப்பு, பதநீர் காய்க்கிறதுக்கு அடுப்பு. தவற கொட்டானா உங்களுக்கு வெயில் காலத்தில் உள்ளே இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு வெயில்
நீங்கள் இந்த மழை காலத்தில் போய் பனி வைக்க போகிறீங்க, வெயில் காலத்தில் உள்ளே இருக்க முடியாது. அதே மாதிரி இங்கே இந்த வெக்க போக போக தவிர என்னத்துக்கு ஆகும்? இவ்வளோ பெரிய அடுப்பு, அதில் பதநீர் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் பதநீர் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கனால பதநீர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த அண்டா ஃபுல்லாக வரும். இதுக்கு பேர் நாங்கள் அண்டான்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் அண்டா, பதநீர் காய்க்கிற அண்டா இதுக்கு பேர். இது ஃபுல்லாக வருவோம். இதை காய்ச்சதை இங்கே வச்சு ஊற்றுவாங்க, இந்த சிரட்டையில் ஊற்றுவாங்க. தென்னும் சிரட்டை, மண் ஓட்டாமல். ஆமாம், தேங்காய் சிரட்டை. கீழே துணி விரித்து மண் ஓட்டாக பண்ணுவாங்க. இந்த ஓட்டை எதுக்குன்னா கருப்பட்டியாக தட்டி எடுக்கிறதுக்கு ஓட்டை இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த விடுதிக்கு வந்து இந்த அடுப்புக்கு வந்து விறகு வேணும் இல்லையா? அந்த விறகு எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா, உள்ளே ஒரு வழி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே வழி வச்சுருக்காங்களா அங்கே பாருங்கள். இந்த வீட்டிலையே இந்த குடிசையில் வழி இருக்கும். இங்கே வழி வச்சுருக்காங்களா, பின்னாடி விறகு அடித்து போட்டிருப்பாங்க. அது வழியாக எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த விறகுகளை இப்படி உருவாங்க. இப்படி உருகி இது உள்ள தள்ளுவாங்க. இது உள்ள தள்ளினாங்கன்னா அடுப்பு இந்த மாதிரி சமாளமாக இருக்கும். இந்த அண்டா அடுப்புக்குள்ளே உளுந்து எந்திரிச்சவெல்லாம் இருக்கான் என் குடும்பத்தில். இங்கேருந்து உருவாங்க. அவ்வளோதான். இப்படி உருவி இப்படி வச்சுருவாங்க. 2 இருக்குது. இது வந்து பதநீர் காய்கறி சொல்லிட்டேன். இது வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ரெஸ்ட் எடுக்கிற 2 ரூம் இருக்கும். இது ஒன்று சாப்பு. இந்த சாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற முருகு தட்டி, அருவா, சாப்பு வச்சு படுத்துக்கிற இதில் படுத்துக்குவாங்க. இது ரூமு. இதுக்குள்ளே ஏதாவது ட்ரெஸ்ஸு வச்சுப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெறும் தரை தான், மண் தரை தான், ஃபுல்லாக மண் தரை தான். யாராவது லேடிஸ் ரெஸ்ட் எடுத்து தங்குறதுக்கு. பனையேறி வெளியே தூங்கிக்குவார், இவங்க வந்து இங்கே தூங்கிப்பாங்க. இதுதாங்க ஒரு பனையேரியோட வாழ்க்கை. 6 மாதம் இவங்க இங்கே தான் வாழணும். வருஷத்தில் 6 மாதம் தொழிலாக இருந்தது 3 மாதமாக மாறிடுச்சு. 3 மாதமும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, வர தொழில்கள் இல்லை. வாசல் எதுவுமே இருக்காதுங்க, சின்ன தகர மாதிரி போட்டுப்பாங்க, அவ்வளோதான். கடிப்பு. அடுத்து இன்னொன்று வேற என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? வேற என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? என்னையா இப்போ இதில் பவுச்சு முன்னாடி வச்சுருங்க. அதெல்லாம் முரட்டை பிளேடை விட ஷார்ப்பாக இருக்கும் அந்த அருவா. அதில் தீட்டினா சாயங்காலம் போகிறதுக்கு பேர் ரெடி வச்சிடுறதா? இப்போ மத்தியானம் சொன்னீங்களே 3 வேளை செய்வோம். 3 வேளை பணம் செய்வீங்களா? காலையில் பதநீர் இறக்குறது, மதியம் போட்டு பானை இடிக்கிறது, பணம் இடிக்கிறது, மதியம் சாயங்காலம் ஒரு டைம் செய்கிறது. இதுதான் பாலை செய்கிறாருவா. இது வந்து பனை அறுக்கிறது. அது பாலை சீவுறதுக்கு, இது பனை அறுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனியாக ரூபா. இது வந்து பதமாக அது போடணும்னு சொன்னால் தப்பிச்சிடும். பிளேட் மாதிரி இருக்குது. தரல இப்படி லேசாக இப்படி வச்சு இப்படி பார்த்தோம்னா தெரியும். கை லைட்டாக ரொம்ப விட்டீங்கன்னா வெட்டினா அதோட நல்லா வந்து பிளேடு மாதிரி ஆயிருக்கா இல்லையான்ட்டு அப்படி லேசாக வச்சு பார்த்தோம்னா பிடிக்குது. நைஸான கை வச்சா வெட்டி இருக்கும். இந்த லேசாக பெருசாக இருக்கும். இந்த ரூபா மட்டும் அப்படி. இந்த ரூபாலாம் எதுவும் வெட்டலாம்.